கிழக்கு ஊவா மத்திய மாகாணங்களிலும் பொலனறுவை ஹம்பாந்தோட்டை மாவட்டங்களிலும் மழை பெய்யக்கூடும் எனவும் வளிமண்டலவியல் திணைக்களம் விடுத்துள்ள அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேல் சப்ரகமுவ மாகாணங்களிலும் காலி மாத்தறை மாவட்டங்களின் சில பகுதிகளிலும் இரவு வேளைகளில் மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடிய சாத்தியம் நிலவுவதாக திணைக்களம் தெரிவித்தது. இடியுடன் கூடிய மழை பெய்யும் சந்தர்ப்பங்களில் தற்காலிகமாக வீசும் கடும் காற்று மின்னல் தாக்கங்களினால் ஏற்படக்கூடிய பாதிப்புகளை தவிர்ப்பதற்கான நடவடிக்கைகளை மேற்கொள்ளுமாறு வளிமண்டலவியல் திணைக்களம் பொதுமக்களை அறிவுறுத்தியுள்ளது. மலையகத்தில் தொடரும் மழையுடனான வானிலையினால் கண்டி நுவரெலியா பிரதான வீதியின் புஸ்தலாவன் நகரில் இன்று காலை நிலம் தாழிறங்கியுள்ளது. நிலம் தாழிறங்கியமையால் புஸ்தலாவை நகரில் உள்ள 7 கடைகளுக்கு சேதம் ஏற்பட்டுள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவித்துள்ளார். இதன்போது புஸ்தலாவை போலீசாரினால் ஒலிபெருக்கி மூலம் மக்களுக்கு அறிவுறுத்தல் வழங்கப்பட்டது. වගකීමෙන් යුතුව ඔබගේ ජීවිත ආරක්ෂාව උදෙසා ආරක්ෂිත ස්ථානයක් වෙත යොමු වීමට කටයුතු කරන ලෙස වැඩිදුරටත් කාරුණිකව දන්වා සිටිමු. එපමණක් නොව ඉවත් වීම සඳහා සුදුසු ආරක්ෂිත ස්ථානයක් නොමැති නම් ඔබ අයත් වන වසමේ ග්‍රාම නිලධාරී දැනුවත් කිරීමට ඔබ විසින් කටයුතු කළ යුතුය. புஸ்தலாவன் நகரின் அமைவிடமான உடப்பலாத்த பிரதேச செயலக பிரிவுக்கு 2ஆம் கட்ட மண்சரிவு அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளதாக தேசிய கட்டட ஆராய்ச்சி நிர்வாகத்தின் சிரேஷ்ட புவியியலாளர் வசந்த சேனாதிர நியூஸ் ஃபர்ஸ்டுக்கு தெரிவித்தார். பசறையிலிருந்து மடுல்சிமையூடாக பிட்டமார்வ பகுதிக்கு செல்லும் பிரதான வீதியில் இன்று அதிகாலை பாரிய மண்மேடு சரிந்து விழுந்துள்ளது. குருவிக்கொள்ள பகுதியில் வீதியில் மண்மேடு சரிந்து விழுந்தமையினால் குறித்த வீதியுடனான போக்குவரத்து முற்றாக தடைப்பட்டுள்ளது. மழையினையும் பொருட்படுத்தாமல் மண்மேட்டை அகற்றும் நடவடிக்கையில் வீதி அபிவிருத்தி அதிகார சபை ஊழியர்கள் ஈடுபட்டு வருகின்றனர். கிழக்கு மாகாணத்தில் தொடரும் மழையுடனான வானிலையினால் பெரும்போக செய்கைக்கு பாதிப்பு ஏற்பட்டுள்ளது. நீந்தவூர், சாய்ந்தமருது, மாவடிப்பள்ளி, காரித்தீவு உள்ளிட்ட பல பிரதேசங்களில் பெரும்போக செய்கை மேற்கொள்ளப்பட்ட விளைநிலங்கள் வெள்ளத்தில் மூழ்கியுள்ளன. மட்டக்களப்பு கிரான் தெற்கு பிரதேச செயலக பிரிவிற்குட்பட்ட குடும்பிமலை பிரதான வீதியில் உள்ள கிரான் பாலத்தில் வெள்ளம் நிறைந்துள்ளமையால் குறித்த பகுதியுடனான போக்குவரத்து முற்றாக தடைப்பட்டுள்ளது. இயந்திர படகினூடாகவே குறித்த பகுதியில் போக்குவரத்து இடம்பெறுகின்றது. மட்டக்களப்பு களுவாஞ்சிக்குடி பிரதேச செயலகத்திற்குட்பட்ட களுவாஞ்சிக்குடி, எருவில், மகிழூர், கழுதாவளை உள்ளிட்ட பல பகுதிகளில் வீதிகளும் தாழ்நிலங்களும் நீரில் மூழ்கியுள்ளன. 264 குடும்பங்களைச் சேர்ந்து 850 பேர் உறவினர்களின் வீடுகளில் தங்கியுள்ளதாக அனர்த்த முகாமைத்துவ பிரிவு தெரிவித்துள்ளது. இதனிடையே களுவாஞ்சிக்குடி சரஸ்வதி வித்தியாலய வளாகத்தில் ஏற்பட்ட வெள்ளத்தினால் மாணவர்கள் அசௌகரியத்தை எதிர்நோக்கியுள்ளனர்.